நாம் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை குறித்து பார்த்து வருகிறோம். We continue to meditate on God's Jesus humility. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை மிக அழகாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பொதுவாக அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பதை குறித்து பல தவறான கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். In many people's mind, the impression of salvation is misunderstood. ரட்சிப்பு என்றால் என்ன? அதனுடைய நோக்கம் என்ன? What is salvation and what is the purpose of salvation? This is very important. இது ரொம்ப முக்கியமானது. Only when we understand the purpose of salvation, we could understand what is salvation. ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை தெரிந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். What is the purpose of salvation? ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன? Many people think just to avoid hellfire we are being saved. நரகத்திலிருந்து நாம் மீட்கப்படும்படியாக ரட்சிக்கப்படுகிறோம். Of course, I don't deny that. அதை நாம் மறுக்கலை. It is true, when a person is saved, he is saved, redeemed from the hellfire. அவன் ரட்சிப்பிலிருந்து மீட்கப்படுகிறான். saved-னா மீட்கப்படுகிறான், காப்பாற்றப்படுகிறான். எதிலிருந்து? நரகத்திலிருந்து. from the hellfire, from the wrath of God. தேவனுடைய கோபாக்கனிலிருந்து அவன் நீக்கப்படுகிறான். but is it all the purpose of salvation? இதுதான் உண்மையான ரட்சிப்பினுடைய நோக்கமா? we see many people who themselves called as saved, they don't show the mark of salvation in their lives. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையில் ரட்சிப்பினுடைய அடையாளங்கள் காணப்படுவது இல்லை. So, is it all salvation? இதுதான் ரட்சிப்பா? Or else, do they deceive themselves thinking that they are saved without showing the mark of salvation? ரட்சிப்பினுடைய அடையாளம் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிற ஒரு ஏமாற்றுதலுக்குள்ளாக அவர்கள் உட்படுத்திக் கொள்கிறார்களா? எஸ், அப்சல்யூட்லி, அது உண்மைதான். Many people, they deceive themselves saying that they are saved, not showing for the mark of salvation. ரட்சிப்பினுடைய அடையாளத்தை காண்பிக்காமல் தங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். So what is the purpose of salvation? Why God saves a person? ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதன் ஏன் ரட்சிக்கப்படுகிறான்? Romans 8 chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தில் God says what is the purpose of salvation? ரட்சிப்பினுடைய நோக்கம் என்ன? Romans 8 chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 29th verse, 29வது வசனம். Romans 8:29. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவர்களாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். You see, a great purpose and goal
in saving a person. ஒரு மனிதனை ரட்சிப்பதில் தேவன் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தையும் ஒரு இலக்கையும் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். This is what God's word, தேவனுடைய வார்த்தை. Here he is very definite. அவர் தெளிவாக இங்கே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். Romans 8:29, for whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. So the very purpose of being saved is to grow in the image of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சாயலில் வளருகிற ஒரு வாழ்க்கை தான் ரட்சிப்பினுடைய ஆரம்பம். ஆகவே தான் how God does this. இதை எப்படி செய்கிறாரு? 30th verse 30, எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இட்ஸ் so definite. தீர்க்கமாக அவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். Moreover, whom he did predestinate, them he also called, and whom he called, them he also justified, and whom he justified, them be also glorified. It's a very definite mark of being saved. ஆகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிற உண்மையான அடையாளம் இதுதான். எவனை முன்குறித்தார் அவர்களை அழைக்கிறார், நீதிமானாக்குகிறார், மகிமைப்படுத்துகிறார். This is the mark of being saved. ஆகவே இதுதான் ஒரு ரட்சிப்பின் அடையாளம். So what is the purpose of being saved? அவன் ரட்சிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? முதற்பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, in order to become like Jesus. So when God works in the person of a person, தேவன் ஒரு மனிதனில் கிரியை செய்யும் பொழுது, I tell you this work is tremendous, more than the creation of the whole universe. இந்த முழு அண்ட சராசரத்தை ஆண்டவர் உருவாக்கினார் பாருங்க. அதை விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற செயல்பாடு மிகச்சிறந்தது. இஸ் glorious. இது மகிமைகரமானது. A sinner turned into a righteous person. ஒரு பாவி நீதிமானாக்கப்படுவதல். A wicked heart turned into a heart of saint. ஒரு பாவியின் இருதயம் பரிசுத்தமான ஒரு இருதயமாய் மாற்றப்படுகிறது. Why? He is shaped in the image of his only Son, the Lord Jesus Christ. தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவன் மறுரூபமாக்கப்படுகிறான். When Jesus was on the Mount of Transfiguration, இயேசு கிறிஸ்து மறுரூப மலையில் இருந்த பொழுது, he was transformed to show forth a glimpse of his glory. அவர் தம்முடைய மகிமையினுடைய ஒரு சிறிய அளவை வெளியே காட்டும்படியாக அங்கே காணப்பட்டார். The disciples fell down. சீஷர்கள் விழுந்து போனார்கள். Dear people, I tell you, the work of God in a sinner, in a person, is the most glorious thing in the world, in the universe. I tell you, தேவன் ஒரு பாவியின் வாழ்க்கையில செயல்படுகிற செயல்பாடு இந்த அண்ட சராசரங்களில மிகச்சிறந்தது. The work. இதுதான் ரட்சிப்பு. This is salvation. எவர்களை முன்குறித்தாரோ நீதிமானாக்கிறார், மகிமைப்படுத்துகிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிற ஒரு உண்மையை பார்க்கிறோம். We see a very clear mark of a salvation. Why God says so great a salvation? இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு வேதம் ஏன் சொல்லுது? Because this salvation is
carrying such a price tag for this. இந்த ரட்சிப்பு அதுக்கு செலுத்தப்பட்ட கிரயம் அவ்வளவு பெரியது. I tell you, the glorious thing in the world is being saved. ரட்சிக்கப்படுவதே இந்த உலகத்தினுடைய மகத்துவமான ஒரு காரியங்க. So what is the price of salvation? ரட்சிப்பினுடைய விலை கிரயம் என்ன? Many people talk, I am saved. சொல்றாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற. Many people think that they are saved. அநேகர்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். But am I truly saved? நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? As the hand of God rests upon me to shape my wicked heart, என்னுடைய பொல்லாத இருதயத்தை உருவாக்கும்படியாக தேவனுடைய கரம் என்னுடைய இருதயத்தின் பேரில் வைக்கப்பட்டிருக்கிறதா? Is it true? இது உண்மைதானா? Do I really understand and experience the power of transformation in my own life? என்னுடைய சொந்த வாழ்க்கையில தேவனுடைய அந்த மாற்றம் மறுரூபமாக்கும்படியான கரத்தின் வல்லமையை நான் அனுபவிக்கக்கூடியவனாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? This is the most important thing, dear friends. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. If you are a sad person, you are ரட்சிக்கப்பட்ட மனிதனாக இருப்பாய், I'm sure the hand of God will be perceived in your heart, in your soul, in your personal life, each day and every moment. நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பாயானா தேவனுடைய கரமானது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய இருதயத்தில் செயல்படுகிறது. நீ உணரக்கூடிய ஒரு நபராக நீ இருப்பாய் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. No doubt about it, I tell you. சந்தேகமே இல்லை. Because it is the work of the very God himself. ஏன்னா இந்த செயலானது தேவனுடைய கரத்தினாலே காணப்பட்டது. So what is the price tag for this salvation? இதற்கு செலுத்தப்பட்ட கிரயம் என்ன? Bible says so great a salvation. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து. Dear people, it cost the very life of the Son of God. மனுஷகுமாரன் தன்னுடைய ஜீவனையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. So we could see the steps which the Son of God has taken in accomplishing this salvation. இந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை நிறைவேற்றும்படியாக தெய்வ குமாரன் நிறைவேற்றின அந்த படிகளை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோங்க. Philippians 2nd chapter, பிலிப்பியருக்கு என்னும் 2வது அதிகாரத்தில் அந்த படியை குறித்து நாம் பார்க்கிறோம். So what was the Son of God doing for this? தெய்வ குமாரன் இதற்காக என்ன செய்தார்? So I would like to tell the steps that he has taken in saving a person. ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியான காரியத்தில் அவர் எடுத்த அடி என்ன? 6th verse, 6வது வசனத்தில், Philippians 2:6, பிலிப்பியருக்கு 6வது அதிகாரம் 2வது வசனத்தில், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தோம். He was equal to God. He was God. அவர் தேவனுக்கு சமமானவர். He is the second person of triune God. திரித்துவத்தினுடைய 2வது நபர் அவர். சமமாயிருந்தோம். கொள்ளையாடின பொருளாக. He didn't say, I am the person to have all the glory. எல்லா மகிமைக்கு நான் பாத்திரவான் என்று சொல்லல. He was in glory with the Father and the Holy Spirit of God. பிதாவோடும் பரிசுத்த ஆவியானுடைய மகிமையில் இருந்தார். So the first step he took was, அவர் செய்த முதலாவது காரியம், he emptied himself. தன்னைத்தானே வெறுமையாக்கினார். What is emptying himself? தன்னைத்தானே வெறுமையாக்கினுடைய காரியம் என்ன? He left off all the glory of heaven. பரலோகத்தினுடைய எல்லா மகிமையை துறந்தார். He left off all the glory being equal with the Father. பிதாவோடு கூட சமமாய் இருக்கிற அந்த மகிமையை துறந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து he became a slave. He became a slave to God himself. The
First person, the Father. பிதாவுக்கு தன்னை அடிமைப்படுத்தினார். Even though he was he was having the same authority as the Father, பிதாவினுடைய அதே அதிகாரத்தை கொண்டிருந்தவராக இருந்தும், he subdued himself to the authority of the Father. பிதாவினுடைய அதிகாரத்துக்கு தன்னை உட்படுத்தினார். I am going to die for my people. என்னுடைய ஜனங்களுக்காக நான் இவ்விதமாக மரிக்க I am going to take the place. அவர்களுடைய ஸ்தானத்தை நான் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். So he became a slave to the Father. பிதாவுக்கு முன்பாக அவர் முற்றிலுமாக he surrendered all authority. எல்லா அவிதமான அந்த மகிமையை தாம் இந்த இடத்தில் அவர் துறந்தார். துறந்து மனுஷ சாயலானார். Dear people, he became a man. I was telling this morning in the காலை சொன்னேன், in order to become a man, ஒரு மனுஷன் ஆகிறதுக்கு, he was in the womb of a village girl. The fertilized is not a fertilized egg to say. அது கற்பம் தரிக்கப்பட்ட என்று சொல்லுவதை விட, that's not the right name for that, because the fertilization is the union of a woman's egg and the sperm of a man. கற்பம் தரிக்கிறது, கருத்தரிக்கிறது என்று சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுடைய சின முட்டையும் ஒரு ஆணுடைய விந்தும் சேருவது. பட் it was not like that. அதுவல்ல. The whole universe was created by him. முழு அண்ட சராசரி அவருக்கு உருவாக்கப்பட்டது. He became a tiny, rather I could say a babe. ஒரு சின்ன கருவாக மாறினார். சொன்னேன், in the womb of a lady, when a person is conceived, ஒரு மனுஷன் கற்பம் தரிக்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய கருவில் ஒரு கடுகில் 20ல் 1 பங்கு எவ்வளவு சைஸோ அந்தளவு தான் அந்த ஆரம்பம். You take a mustard seed, 1 part out of 20 is the size of a fertilized ovum. So he humbled himself and became and got into the womb through the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் அவர் கற்பம் தரிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். It's a mystery. அது விளங்கிக் கொள்ள விடக்கூடாத காரியம். Dear people, he came under the authority. You take the whole life. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் அவிதமாக அங்கே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். He was the spirit. ஆவியா இருந்த அவர். Hebrew 2:14, எபிரேயர் 2:14 பார்க்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும். For as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same. காலையில் நான் சொன்னேன், he emptied all the glory. மகிமையெல்லாம் துறந்தார். he lived as an ordinary man. ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். So it was easy for people to despise him. ஆகவே அவரை அலட்சியப்படுத்துவது மிக சுலபமான ஒரு காரியமாக இருந்தது. He didn't exercise his power and authority. அவர் அதிகாரத்தையும் வல்லமையும் உபயோகப்படுத்தவில்லை. Except in few occasions, even to prove himself that he was the son of God. அவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கும்படியாக சில இடங்களில் மாத்திரம் அதை உபயோகப்படுத்துகிறார். I have been telling this morning, காலை சொன்னேன், he calmed the storm. புயலை அதட்டினார். He exhibited the glory in the Mount of Transfiguration. அங்கே மறுரூப மலையில் அவர் தன்னைத்தானே அந்த மகிமை வெளிப்படுத்தினார். Other than that, மற்ற எல்லா he was completely a man. முழுமைக்காக ஒரு மனிதனாகவே இருந்தார். So it was easy to despise him. ஆகவே அவரை புறக்கணிக்கிறது ரொம்ப சுலபமாக இருந்தது.
They thought he is a man. அவர் ஒரு மனிதன் என்று மாத்திரமே நினைத்து கொண்டார். Yes, he was pronounced even when Adam and Eve fell down. ஆதாமே விழுந்த பொழுது அங்கு சொல்லப்பட்டது. We saw how Messiah came. Messiah வந்தார். But nobody accepted him as a Messiah. மேசியாக யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. Nobody accepted. Even the people around the cross, சிலுவையை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் சொன்னாங்க, if you are the Messiah, come down. நீ மேசியாவானால் கீழே இறங்கி வா. Even his own village people said, is not he the carpenter, the son of the carpenter? தச்சன் இல்லையா, தச்சனுடைய குமாரன். He was completely a man. முழுக்க முழுக்க மனுஷன் தான் அவருங்க. Completely a God, true. முழுக்க முழுக்க தேவன். ஆனால் மனுஷனை, அதனால தான் even today Jesus is being despised by people thinking that he is simply a good man. ஆகவே இன்னைக்கு அவர் ஒரு சாதாரணமான நல்ல மனுஷன் என்று சொல்லப்படுகிற விதமாகத்தான் அவர் அவிதமாக கருதப்படுகிறார். இன்றைக்கும் even among Christians, கிறிஸ்தவ மத்தியில் they don't believe that divinity of Jesus, இயேசுவினுடைய தெய்வீக தன்மை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை. Because he is so simple, எளிமையானவர். Dear people, they cost him so much. கரையம் செலுத்த வேண்டியதாக இருந்தது. அடுத்த அடியில் என்ன பண்ணினாரு? மனுஷர் சாயலானார். 8th verse, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, he was completely a man. He lived among people. மக்கள் மத்தியிலே வாழ்ந்தார். He slept with them. அவர்களோடு கூட உறங்கினார். He was eating with them. அவர்கள் சாப்பிட்டார். He was completely a man. முழுக்க முழுக்க மனுஷன் தாங்க. Yes, that's why he was despised by the people around him. ஆகவே அவர்களை பார்த்தவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். Yes, he was despised in those days. Even today he is despised by you. உன்னால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். மரண பரியந்தம், until the death. மரண பரியந்தம், until the death. He lived as a man. ஒரு மனிதனாக வாழ்ந்து, he never threatened the people by showing his glory. தன்னுடைய மகிமையை காண்பித்து அவர்கள் பயமுறுத்தவே இல்லைங்க. When everybody was accusing him, when he was hanging on the cross, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது everybody was calling upon him, அவரை நோக்கி despising, if you are the son of God, come down. மனுஷ குமாரனாக இருந்தால், நீ மேசியாவா இருந்தா கீழே வா. Dear people, he subdued to the Father. பிதாவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தினார். If he would have exercised that power, அந்த வல்லமை அவர் உபயோகப்படுத்தி இருப்பாரானால், he is not fit to die in the place of a sinner. ஒரு பாவியின் இடத்தில் அவர் மரிப்பதற்கு தகுதியானவராக இருந்திருக்க முடியாது. Because he took the place of you and me. என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். So he exhibited completely as a man. ஆகவே மனிதனாக அவர் முற்றிலுமாக இந்த இடத்தில் அவர் தன்னைத்தானே காண்பித்தார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், until the very cross. சிலுவை மட்டுமாக he humbled, தன்னை தாழ்த்தினார். Because he left off, on the one hand, he left off the relationship with the Father. பிதாவோடு கூட இருந்த அந்த துண்டிப்பை அவர் விட்டுவிட்டார். He identified with the sinners. பாவிகளோடு கூட அவர் தன்னை அவிதமாக அடையாளம் காட்டிக்கொண்டார். He moved with those people. அந்த மக்கள் மத்தியில் அவர் உலாவினார். He ate with them. அவர்களோடு கூட சாப்பிட்டார். He wept for them and wept with them. அவர்களுக்காக அழுதார், அவர்களோடு அழுதார். Dear people, this is unimaginable. இது விளங்கிக் கொள்ளக்கூடாத ஒரு காரியங்க. But he has to die for the sinners. பாவிகளுக்காக அவர் மரிக்க வேண்டும். If he would have shown himself as a God, அவர் தேவனாக தன்னை காட்டிக்கொண்டு இந்த இடத்தில் இருந்திருப்பாரானால், how could he die
in taking place of a sinner. ஒரு பாவியின் இடத்தை தெரிந்து கொண்டு அவர் எவ்விதமாக மரிக்க முடியும்? அத வேதம் சொல்லுது. 8th verse, Philippians 2:8. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். He humbled himself. Nobody asked him to humble himself. யாருமே அவரை தாழ்த்தும்படியாக கேட்கவில்லை. Nobody demanded, and it is not possible even to demand. யாருமே கேட்கல, யாருமே இப்படி சொல்லல. Even the Father, பிதாவும் கூட, Bible says Jesus himself volunteered. இயேசு தாமே அவிதமாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். He humbled unto the cross. சிலுவை மட்டுமாக தாழ்த்தினார். Even until the very shedding of his blood. சிலுவையில் ரத்தம் சிந்து மட்டுமாக. When everybody was accusing him, அவரை ஒவ்வொருவரும் குற்றம் சாட்டி கொண்டிருந்த பொழுது, when everybody was despising him, அவரை அலட்சியப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, when the people preferred Barnabas than the Jesus Christ, சிலுவை இயேசுவை விட பர்னபாஸை தெரிந்து கொண்ட பொழுது, even the robbers, when they were accusing Jesus, அந்த திருடர்கள் இயேசுவை குற்றம் சாட்டினார். But of course the second one, on the right side, he repented. இரண்டாவது பக்கத்தில் மனம் திரும்பினார். Oh, everybody was accusing him. எல்லாரும் குற்றம் சுமத்துகிறார்கள். Even the people around the cross, they were calling upon him. சிலுவையில் பக்கத்தில் இருந்தவர்களெல்லாம் கூட அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். நீ தெய்வ குமாரனா இருந்தா, நீ மேசியாவா இருந்தா இறங்கி வா. You come down. Everybody was shouting. அங்கு அவ்விதமாக எல்லாருமே கதறி கொண்டிருக்கிறார்கள். Dear people, when everybody was shouting, Jesus was crying out the forgiveness. இயேசு கிறிஸ்து அங்கு மன்னிப்பை சொல்லுகிறார். When you see Matthew Gospel 27th chapter, மத்தேயு 27வது அதிகாரத்தில் அவரை பார்த்து சொல்லி குற்றஞ்சாட்டுறாங்க. Everybody was accusing him. 40th verse, 40வது வசனத்தில், தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். And saying, thou that destroys the temple and buildest it in 3 days, save thyself. If thou be the Son of God, come down from the cross. சிலுவையிலிருந்து இறங்கி வா. 41st verse, அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணுகிறார்கள். Likewise all the chief priests mocking him, and the scribes and elders said. 42 மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். He saved others, himself he cannot save. If he be the king of Israel, let him now come down from the cross and we will believe him. இறங்கி வரட்டும், நாங்கள் விசுவாசிக்கிறோம். I tell you, dear friend, it was not a great thing for Jesus to curse and to prove himself. தன்னை தெய்வ குமாரன் விசுவாசிக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. Probably he would have done a great miracle to show himself in a glorious way. ஒரு மகிமைகரமாக தன்னை காட்டி அவர்களுக்கு முன்பாக செய்திருக்கலாம். Everybody would have trembled. Nobody will even be alive seeing the glory of the Lord. தேவனுடைய மகிமை பார்த்து ஒருவரும் உயிரோடு கூட இருந்திருக்க முடியாது. So even 43rd, தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும். Let God, he said he is the Son of God, he is the Messiah. Let God save. Even the
கல்லனுக்கு கூட அவர் இரையானார். கல்லனுங்களும் கூட இந்த 44 அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அப்படியே அவரை நிந்தித்தார்கள். Dear people, until the cross, சிலுவை மட்டுமாக, until he shed the very last drop of blood, கடைசி இரத்தத்தை சிந்துற மட்டுமாக, he obeyed to the Father. பிதாவினிடத்தில் கீழ்ப்படிந்தார். He was completely a man, ஒரு மனிதனாக இருந்தனால he took his disciples and he was praying. சீஷர்களை அழைத்து, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். Even the cup, if it is thy will, let it depart. Because he was completely a man. He was not able to stand before this curse of God upon a sinner which will be bestowed upon him. ஒரு பாவியின் மேல தேவனுடைய கோபாக்கினை செலுத்தப்படுகிற அந்த கோபாக்கினை அவர் நினைக்கும் பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த நிலையில தான் அவர் கதினார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் எங்களை நீங்கட்டும். He was sweating blood. இரத்த வியர்வை சிந்தினார். Dear people, could you understand the agony of this Son of God? இந்த தெய்வ குமாரனுடைய அந்த பாடை உன்னால் விளங்கிக் கொள்ள முடியுமா? I tell you, dear people, it is not possible for you and me. உனக்கும் எனக்கும் இது முடியாதுங்க. So a great cost was paid. ஒரு விலைக்கிரம் செலுத்தப்பட்டது. He became a sinner. Bible says, பாவம் அறியாதவர் பாவமானார். The one who knew not sin, he became a sin. He came under the wrath of God in standing, in identifying with a sinner. ஒரு பாவியோடு தன்னை உடன்படுத்தி கொண்டதனால அவர் தேவனுடைய கோபாக்கினை சுமக்க வேண்டியதா இருந்தது. He cried, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? Why hast thou forsaken me? He was completely desolate and cut off from the relationship with the Father. Dear people, it is impossible for you and me to really understand. உங்களால் என்னால் அதை விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டம். But you just think of the cost of salvation. ரட்சிப்பினுடைய விலைக்கிரயத்தை எண்ணிப்பார். ஆகவே தான் வேதம் சொல்லுது, the very Son of God paid for that. You are bought with a price. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். You are bought with a price. கிரயத்துக்கு நீ கொல்லப்பட்டிருக்கிறாய். Every person who is saved is bought with a price which is so high. ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் இவ்வளவு பெரிய மகா பெரிய கிரயத்துக்காக கொல்லப்பட்டவனாக இருக்கிறான். He is bought. If you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் you are bought with a price. மிகப்பெரிய ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்ட வாங்கப்பட்ட மனிதன். You will never again swindle, living in sin and evil. பொல்லாப்பிலும் பாவத்திலும் மனிதன் வாழும்படியாக. You are not bought just to redeem you from the hellfire. நரகத்திலிருந்து மீட்கும்படியாக மாத்திரம் இயேசு உன்னை ரட்சிக்கவில்லை. Every person who is saved with a great purpose. ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். In order to become like Jesus, இயேசுவை போல மாறும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். In order to walk in his footsteps, அவருடைய பாதங்களில் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவனாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். A person who is saved is the one who walks in the footsteps of the Lord Jesus Christ. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாத அடிச்சுவடுகளில் நடக்கிறவன். Yes, that's why Peter says. ஆகவேதான் பேதுரு இதை குறித்து விதமாய் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். You see, First Peter, 1 பேதுருவை எடுத்து பாருங்கள். Why you are saved, நீ ரட்சிக்கப்படும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில. First Peter 2:21, 1 பேதுரு 2:21. எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள்? எதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்? For what purpose you are called? For what purpose are you saved? எதற்காக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய்?
ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு விருப்பப்படி வாழுகிறதா? Is it that you are saying that you are saved and live like as you please? Is it but salvation is so cheap? ரட்சிப்புங்கிறது அவ்வளவு மலிவானதா? Is it all the work of God so cheap? அவை தேவனுடைய செயல் அவ்வளவு மலிவானது என்று நினைக்கிறீங்களா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை வைத்திருப்பார். You are called for this, dear people. அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம் இதுதாங்க. This is the purpose of being saved. இதான் ரட்சிக்கப்பட்டதனுடைய நோக்கம். For even hereunto were ye called, because Christ also suffered for us, leaving as an example that ye should follow his steps. அவருடைய அடிச்சுவடுகளில் பின்பற்ற. A saved life is the one walking in the steps of the Lord Jesus Christ. ஒரு ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் நடக்கிற வாழ்க்கைங்க. You are hunger and thirsty for God. உன்னுடைய வாஞ்சை விருப்பமெல்லாம் தேவனுக்காக இருக்கும். Because your heart is transformed. உன்னுடைய இருதயம் மாற்றப்பட்டிருக்கிறது. Dear friend, don't deceive yourself thinking that you are saved when you are doomed to the hell fire. நீ நரகத்துக்கு ஆக்கினைக்குட்பட்டிருக்கிற இந்த நிலையில ரட்சிக்கப்பட்டிருக்கன்னு உன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளாத. You are not deceiving anybody, you are deceiving yourself. நீ யாரையும் ஏமாத்தல, உன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். Do you think that God's work is so cheap? தேவனுடைய செயல் அவ்வளவு மலிவானது சொல்றியா? I tell you, it is glorious. இது மகிமைகரமானது. You are called for this purpose. இதுக்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். I tell you, there is hope for a person when he really understands his own pitiable state. தன்னுடைய பரிதாப நிலை உணர்கிற ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி ஏமாத்துறவனுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது வேதத்துல. In this Bible there is no possibility or excuse for a person who says himself he is saved. உன்னை பார்க்கும் பொழுது நீ ஒரு கிறிஸ்தவன் உன்னால மற்றவர்களை சொல்ல முடிகிறதா? Can others say we are a Christian when other people say? Can you be testified by other people that you are a saved person? மற்றவர்களால் நீ ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்பதை குறித்து உன்னை குறித்து சாட்சி சொல்ல முடிகிறதா? Is it all a deception, the whole Bible? வேதமா ஏமாத்து வேலையா? Never, I tell you, dear friend. இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. You are called to become like Jesus, இயேசுவை போல. I tell you, you are not perfect, பரிபூர்ணம் அல்ல. But that doesn't mean you will live like as you are and continue to live as you are and thinking that you are saved. நீ இருக்கிற வண்ணமாக வாழ்ந்து கொண்டு அதே நிலைமையில தொடர்ந்து இருந்து கொண்டு நீ ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறையே. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது, ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு சொல்லு, உனக்கு நம்பிக்கை இருக்கு. When you hear such a preaching, tell God, Lord, I am not really fit enough to call your name. உடைய பெயரை சொல்ல அழைக்கிறது, to call your by name. உம்முடைய பெயரினால சொல்லதுக்கு தகுதி இல்லை. Who is a Christian? ஒரு கிறிஸ்தவன் என்பது யார்? The one who owns Christ, who is owned by Christ. ஓ கிறிஸ்துவை தரித்தவன், கிறிஸ்துவால சொந்தமாக்கப்பட்டவன். You are bought with a price. கிரயத்துக்கு நீ கொல்லப்பட்டிருக்கிறாய். Dear people, don't think that you, because you pray and because you know the Bible, you are a Christian. வேதத்தை அறிஞ்சிருக்க, நான் ஜெபத்தை இருக்க பண்றனால, do you have the joy and peace of God in your life? I humbly ask you. தாழ்மையாக ஆண்டவருடைய சமாதான சந்தோஷம் உனக்குள்ள இருக்கா? I tell you, we are people who are bombarded with so many problems and difficulties. And don't doubt about it. பலவிதமான பிரச்சனை நெருக்கங்களினோட கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா in the midst of that all, எல்லாவற்றின் மத்தியில is the peace of God rules. தேவனுடைய சமாதானம் இருக்கா? Jesus said, என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். I give my peace. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி என்னுடைய சந்தோஷத்தை கொடுக்கிறேன். I give that joy. Because it's a life of hope. இது நம்பிக்கையின் வாழ்க்கை.
நம்மளுடைய வாழ்க்கையில் நீ மறுரூபமாக்கப்படாமல் போய் வாழ்ந்துட்டு, இஃப் யூ ஆர் நாட் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு த லைக்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், I tell you, we are not perfect, பரிபூர்ணமானல்ல. But is the Spirit of God speaking to you every day of your lack of love for God? தேவனுக்காக கொண்டிருக்கிற அன்பில் குறைவை பேசுகிறதா? Does the Spirit of God who is dwelling in you, abiding in you, உனக்குள்ள தங்கி தாபரித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறாரா? I tell you, can the Spirit of God speaks? பரிசுத்த ஆவியானவர் பேச முடியுமா? Unless He speaks, I won't stand here. என்னிடத்தில் பேசலைன்னா நான் இங்கே நிற்க மாட்டேன். Because He speaks, I speak to you. I speak to you. அவர் என்னிடத்தில் பேசுறது நான் உன்னிடத்தில் நான் பேசுகிறேன். Don't think I come just stand and here preach taking something from here, from this Bible. ஏதோ வேதத்திலிருந்து எடுத்து உங்களிடத்தில் நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. Because God speaks to me, I speak to you. தேவனிடத்தில் பேசுகிறது நான் உன்னிடத்தில் பேசுகிறேன். Because God works in my life. என்னுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறதுனால I speak to you, பேசுகிறேன். I see the perception of the work of the Spirit of God to confirm that God is true in my life. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அவர் நிச்சயமாக நிரூபிக்கிற பல அடையாளங்கள் என்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிறதுனால தான் நிச்சயமா நான் பேசுறேன். It is not a myth. இது ஒரு கதை இல்லை. You have to stand before God one day, dear friend. அம்மையாலே ஒரு நாள் தேவனுக்கு முன்பாக நீ மரிக்க வேண்டும். Don't think that you will live ever. நீ எப்பொழுதும் வாழ்வாய் என்று நினைத்துக் கொண்டிருக்காத. Don't be careless. கவனமாக இருக்காத. ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ அலட்சியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், if you are so careless about this so great a salvation, வருகிற கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவாய்? This is the question that God asks you this evening. இந்த மாலையில் தேவன் உன்னை பார்த்து கேட்கிறார். Are you growing in the likeness of Jesus Christ? இயேசுவின் சாயலில் நீ வளருகிறாயா? வளருகிறாயா? Are you growing? Could you say that I am growing in my patience? என்னுடைய பொறுமையில் வளருகிறேன். I suffer even when other people say wrong about me. I bear as because when I look to Jesus, oh, the person who died for me, He led this life with all patience and sufferings. பொறுமையும் பாடுகளும். என்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்க என்னை பற்றி தப்பாக பேசும் பொழுது என்னால் சகித்து கொள்ள முடியாதா? Can I bear? Can I bear without murmuring? முறுமுறுப்பு சொல்லாமல் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேனா? Dear people, I tell you, dear, many occasions are there that I come across. I can't deny that. அநேக சமயங்கள் விதமாக நான் கடந்து போகிற காரியங்கள், probably when I am being accused without reason, காரணம் இல்லாமல் குற்றம் சாட்டப்படும் பொழுது, I look at the Lord Jesus Christ, இயேசுவை நோக்கி நான் பார்க்கிறேன். Because அவர் எப்படி போனாருன்னா, Isaiah 53rd chapter, ஏசாயா 53வது அதிகாரத்தில் இப்படித்தான் அவர் வாழ்ந்தார். He lived in this way. Isaiah 53, he lived this. Dear people, he lived like this. When he lived like this, அவர் இப்படி வாழ்ந்திருக்கும் பொழுது, how could I be a person who is contradicting my witnesses? என்னுடைய சாட்சியை நான் வேறுபடுத்தி காண்பிக்கிறதுக்கு எப்படி நான் வாழ முடியும்? 7th verse, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர்கத்தினுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் வாயை திறவாதிருந்தார். That doesn't mean that you have to be a person ignoring the sins, பாவங்களை காணாமல். This morning I really preached a sermon which was very heavy. I could understand. இந்த காலையில் என்னுடைய மிக கடுமையானது. But dear people, I can't say black as white. கருப்பை வெள்ளைன்னு நான் சொல்ல முடியாது. Because you are in great danger. நீ மிகப்பெரிய அபாயத்தில் இருக்கிற. It is my duty to warn you. உன்னை எச்சரிக்க வேண்டிய என்னுடைய கடமை. Otherwise I have to answer for your blood. உன்னுடைய இரத்த பழிக்கு நான் ஆளாயிருவேன். You can't say that my preacher deceived me.
என் பிரசங்கி என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்ல முடியாது. So what is the purpose of being saved? ரட்சிக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? Do I grow like my Jesus? இயேசுவை போல. I tell you, dear friend, there is a greater joy. There is a greater joy, I could tell you, when I grow in the likeness of Jesus Christ. இயேசுவின் சாயலில் வளரும் பொழுது மிகுந்த சந்தோஷம். More than all the money, more than all the fame, name everything in this world. இந்த உலகத்தில் பணம், புகழ், மற்ற எல்லாத்தை விட God fills my heart with joy and peace. என்னுடைய இருதயத்தை சந்தோஷம், சமாதானத்தில் நிரப்புகிறார். When I turn back, நான் திரும்பி பார்க்கும் பொழுது, every time when I visit my place where I grew as a child, ஒவ்வொரு குழந்தையாக வளர்ந்த அந்த இடத்தையெல்லாம் நான் போய் பார்ப்பேன். Yes, yesterday I went there. நேற்று கூட நான் போனேன். I praise God, Lord, you saved me. From this place you have taken me out and you saved me. ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து என்னை எடுத்து நீ ரட்சித்தீர். And you make me a blessing. என்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்று. What is the blessing? What is the meaning of blessing? ஆசீர்வாதம்னா என்னங்க? Is it that having a lot of money? பணம் நிறைய இருக்கிறதா? Heart of contentment, திருப்தியான ஒரு இருதயம். The hope that the eternal hope, நித்திய ஒரு நம்பிக்கை. God being with you, God with us, Emmanuel, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Dear people, this Son of God, இந்த தெய்வ குமாரன், paid such a great price. இவ்வளோ பெரிய விலை கிரயம் செலுத்தினார். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்ற இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு இருப்ப. How long will you live continuing in ignoring the salvation? Dear people, அதான் இந்த கேள்வி கேட்கிறார். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று வாழ்ந்து கொண்டே இருப்பாயானால், you are continuing in this every week, probably hear the word of God, ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்கிறானா, but you don't care about that. அப்பத்தி நீ கவலைப்படலை. You go and continue as you are. இருக்கிறவனமாகவே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். No sadness in your heart. உடைய இடத்துல துக்கம் இல்லை. No fear of God. தெய்வ பயம் இல்லை. This evening, God, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்றிருப்பேனா? எப்படி தப்பித்துக் கொள்வா என்ற கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. Tell him. அவரிடத்தில் நீ பதில் சொல். ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் வருகிற கோபாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று கேட்கிறீர். ஆவியானவரே, ஒவ்வொரு வாரமும் ஐயோ ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டாலும் மறுரூபமாக்கப்படாத ஒரு வாழ்க்கை, உண்மையான ரட்சிப்பு இல்லையே. இந்த குணம் மாறாம ரட்சிப்பு இல்லை. திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எங்களை ரட்சிக்கிறேன். ஆவியானவரே, நீர் கிருபையாயிரும் ஐயா, கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184.
867-184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.